டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தென்சென்னை மற்றும் வடசென்னை மக்களவை தொகுதிகளின் கட்சி நிர்வாகிகளோடு திமுக ஒருங்கிணைப்பு குழு நடத்தும் ஆலோசனை தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், மக்களவை தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு தொடர்பாக பல கட்சிகளும் தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் திமுக இப்ப தென்சென்னை மற்றும் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்ப அந்த கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாம் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுது? பிரியா, இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேயர், அதே போல துணை மேயர், மாவட்ட செயலாளர், இப்போ பார்த்தீங்கன்னா வடசென்னையை பொறுத்தவரை அமைச்சர் சேகர் பாபு அமைச்சராகவும் மாவட்ட செயலாளர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். வடசென்னை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி 2019 திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு மீண்டும் கொடுத்தால் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென் சென்னையை பொறுத்தவரை அடுத்ததாக நடைபெறக்கூடியது, அதில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து இன்சார்ஜ் மினிஸ்டரா இருக்காரு. ஏற்கனவே தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது, மீண்டும் அவருக்கு கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஒருவேளை கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கு கொடுக்கப்பட்டால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான ஒரு அந்த நிர்வாகிகள் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இன்று மாலை 3 மணிக்கு திமுக தொகுதி பங்கீட்டு குழு TR பாலு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழுவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் தலைமையிலான குழுவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த MP தேர்தலில் 2 இடங்கள் கொடுக்கப்பட்டன. நாகை, பாத்தீங்கன்னா திருப்பூர் போன்ற இடங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டி ராஜா அந்த கட்சியுடைய தேசிய செயலாளருடைய அவருடைய பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிரியா, வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில வந்து ஆலோசிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் காலகட்டங்களில் இந்த வடசென்னையா இருக்கட்டும், தென்சென்னையா இருக்கட்டும், இந்த 2 தொகுதிகளுமே அதிகபட்சம் எந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு, அப்ப இருந்த இருக்கக்கூடிய அந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது இப்பவும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை அடிப்படையா வச்சு ஏதேனும் ஆலோசனை நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு TK இளங்கோவன் இந்த வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனவே வந்து பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த தொகுதியை பொறுத்தவரை. தென்சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2019 தமிழச்சி தங்கமணி, அதற்கு முன்பாக அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. எனவே பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. மத்திய சென்னைக்கான நேர்காணலும் இன்றைக்கு அந்த கலந்துரையாடல் கூட்டமும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த முக்கியமான ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது நாளுக்கு நாள் வந்து இந்த அரசியல் சூழ்நிலைகள் மாறுகின்றன. அதற்கேற்றார் போலதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். நிச்சயமாக தென் சென்னையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. 1 லட்சம் வாக்குகள் வரை 2019 பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தரப்பிலும் இன்றைக்கு முதலாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்ட அலுவலகம் தென் சென்னையாக இருக்கிறது. SG சூர்யா அங்க வந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்புகளை செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. எனவே போட்டி பலமாக இருக்கும் என்று சென்னையை பொறுத்தவரை வந்து சென்னையை வந்து ஒரு கோட்டையாக திமுக நினைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 16 MLAக்கள் வந்து அதிகப்படியான MLAக்கள் வந்து இங்கதான் இருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் 16 MLA இருக்காங்க. அதுல வந்து 10க்கும் மேற்பட்ட MLAக்கள் இருக்காங்க. எனவே சென்னையை கைப்பற்றுவதில் பெரிய ஒரு இது இருந்திருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் எந்த கூட்டணி கட்சியுமே இங்க வர ஒன்னு ADMK இருக்காங்க, இல்ல DMK இருக்காங்க. மற்றபடி 2 கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கைப்பற்றது குறைவாக தான் இருக்கிறது. எனவே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் கைப்பற்ற போவது யார் என்பது நம்மளுக்கு இந்த மே மாத ரிசல்ட்டுக்கு அப்புறமா தெரிய வரும். பிரியா, ஒருங்கிணைப்பு குழுவோட ஆலோசனை பத்தின விவரங்களை சொன்னீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.